அண்ணா குழந்தைகள் அமைதியாக இருக்கவும், சற்று காது கொடுத்து கேட்கவும், கை கொடுக்கும் நண்பர்கள் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி நாங்கள் ஒரு வருஷமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த ட்ரஸ்ட் என்ன செய்யுதுனாக்கா, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு 250 சாப்பாடு செஞ்சு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சாப்பாடு கிடைக்காத ஏழை எளிய மக்களுக்கு டைரெக்டாக கொண்டு கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் கருணை இல்லம், ஆதரவு இல்லம், முதியோர் இல்லம், இந்த மாதிரி எந்தெந்த ட்ரஸ்ட்டுக்கு எந்தெந்த முதியோர்களுக்கு அவங்களுக்கும் கொண்டு போய் இந்த அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் ஜிஹெச், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எங்கெங்க உணவு கிடைக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 250 சாப்பாடு செஞ்சு கொண்டு கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற தர்ம காரியங்களில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். மாதம் ஒரு முறை கண் ஆப்ரேஷன் பண்ணி இலவசமாக கண்ணாடி இலவசமாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வாங்கி கொடுக்குறோம். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான செயற்கை கை இதை நாங்கள் இலவசமாக வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கலெக்டர் ஆஃபீஸில் தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் இ-சேவை மூலமாக அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் மருத்துவத்துறையிலும் நாங்கள் சின்ன உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். எஜுகேஷனுக்கும் சின்ன உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத வேலை குழந்தைங்களுக்கும் நாங்கள் இதால் முடிஞ்ச சில உதவிகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை செய்யலாம். அது ஒரு தர்மமாகும். அதாவது சாஸ்திரம் கொடுக்கணும் இல்லை, எதுவும் செய்யலாம். ஒரு மரத்தை வச்சு ஒரு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது கூட ஒரு தர்மம் தான். ஒருத்தவங்கிட்ட 4 வாரத்தை அனுப்பத்தை செய்யணும், அது கூட ஒரு தர்மம் தான். ஸோ மரக்கண்ணும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன உதவி செய்யுங்க. இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு, அறம் செய்வோம் மனிதன் காப்போம், அறம் செய்வோம் பசியில்லா உலகத்தை உருவாக்குவோம் என்று கூறி அனைவரும் ஒரு சின்ன தர்மம் செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கும். அந்த தர்மம் எல்லாரும் தலைகாக்கும். மேலும் இந்த கல்வி செல்ல குழந்தைகளுக்கு என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிக்கணும். அவங்க சொல்கிறத கேட்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். இதுதான் உங்களோட இன்னைக்கு கடமை, உங்களுக்கு கடமை அது. ஸோ அதனால் பெற்றோர்களை மதிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆசிரியர்களை மதிங்க. அவங்க தான் நம்மளோட தெய்வம். ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் நல்ல பேரை எடுத்து கொடுத்து நல்லா படித்து இந்த சொசைட்டியில் ஒரு பெரியாராக நீங்களாம் வரணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரணும் நீங்களாம் அப்படின்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னோட நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.